ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது ஒரு ஹாட் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹாட் நியூஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோவையில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் தான். கோவையில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த அந்த அநியாயத்தை எதிர்த்து மக்கள் போராடிட்டும் அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தீவிரமாக தமிழக அரசு செயல்பட்டு வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று கோவை சிறுமியின் பெற்றோரிடம் ஃபோனில் பேசியதாக ஒரு தாள்கள் வெளியாயிருக்கு. அதாவது சிஎம் விஜய் அவர்கள் அந்த சிறுமியின் பெற்றோரிடம் ஃபோனில் பேசியதாக ஒரு முக்கிய தாள்கள் வெளியாயிருக்கு. வெளியான அந்த தாள்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன ஃபோனில் பேசினார் அப்படிங்கிற நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் இப்போ அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருப்பதாக ஒரு தாள்கள் இப்போ சூடாக வெளியாயிருக்கு. மேலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் சிறுமியின் பெற்றோருக்கு அவர் உறுதியளித்திருப்பதாகவும் மேலும் தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இந்த ஒரு ஹாட் செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடைபெற்றதுலேருந்து எல்லாருமே இதுக்கு எதிர்த்து கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை என்று ஒரு பக்கம் நெகட்டிவாக கமெண்ட் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கமெண்ட்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவர் சிறுமியின் பெற்றோரிடம் உறுதியளிக்கக்கூடிய இந்த ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ இது தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. அப்படி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை அருகே உள்ள சூலூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டில் வசித்த கொடூரனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 2 கைது செய்திருக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் விசாரணை தொடங்கிய போலீசார் சிறுமியை பைக்கில் கடத்தி சென்ற பக்கத்து வீட்டை சேர்ந்தவரும் அப்புறம் நாகையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு உதவியாக இருந்த மோகன்ராஜ் இவங்களையும் கைது செய்தனர். போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்ற கார்த்தி கை மற்றும் காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவங்க இருவரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சிறுமியுடைய கொலை விவகாரத்தில் குற்றவாளிக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையில தான் சிறுமியின் பெற்றோரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட முதல்வர் விஜய் பெற்றோருக்கு ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரும் என்று பெற்றோரிடம் முதல்வர் விஜய் உறுதியளித்திருப்பதாக தாள்கள் தற்போது வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ தமிழகத்தில் தீயா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருச்சு. ஏடா அவர் எதுவுமே இன்னும் ஸ்டெப் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் போயிட்டு இருந்த சூழ்நிலையில் தற்போது அவர் ஃபோன் பேசிய செய்தி வெளியாகிருக்கிறது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸை தொடர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நியூஸ் வெளியாகிருக்கு. வெளியான அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த முக்கியமான நியூஸ்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சூலூர் அருகே நிகழ்ந்த இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் அவருடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. நேற்று மாலை அப்பகுதி மக்கள் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த துயர சம்பவத்தால் கிராமமே இப்போ சோகத்தில் மூழ்கி இருப்பதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த கொடூர சம்பவம் குறித்து மிகுந்த வேதனை தெரிவித்த தமிழக முதல்வர் விஜய் சிறுமியின் தந்தையை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் தமிழக அரசின் சார்பில் 7 லட்சம் நிதியுதவிக்கான காசோலையை சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து வழங்கியிருப்பதாக
தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு விஜய் வந்து சிறுமியின் பெற்றோரிடம் பேசும்போது ஒரு கட்டத்தில் உடைந்து போய் பேசியதாக சொல்லப்படுகிறது. அது வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்கிறது இன்னும் வந்து தெரிய வரல. ஆனால் அவர் உடைந்து போய் பேசியதாக மட்டும் தாள்கள் வந்து கசிந்திருக்கு. அதோடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டத்தின் முன் கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என முதல்வர் உறுதியளித்திருப்பதாக சிறுமியின் பாட்டி செய்தியாளர்களிடம் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். ஸோ அவர் தெரிவித்தது கூட சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அரசோடு சேர்த்து தனிப்பட்ட முறையிலும் அக்குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக முதல்வர் விஜய் உறுதியளித்திருப்பதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி கேட்டு பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் காலை முக்கிய அரசியல் தலைவர்கள் சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியிருக்கக்கூடிய விஷயங்களும் வெளியாயிருக்கு. இச்சம்பவத்தை அடுத்து கோவை மற்றும் சேலம் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறை மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இக்கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்றி குறுகிய காலத்திற்குள் மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ கோரிக்கை வைத்ததுக்கேற்ப என்ன தண்டனை வழங்கப்படும் என்பது கண்டிப்பாக வந்து தெரிய வரும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் அக்கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கு தேவையான தற்காலிக மனநல ஆலோசனைகளை வழங்க மாவட்ட நிர்வாக சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை தமிழக அரசு தன் முதன்மை பணியாக கொண்டு செயல்படும் என்றும் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு ஒரு பாடமாக அமையும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிஎம் விஜய் அவர்கள் ஃபோனில் பேசி உடைந்து போனது இந்த நியூஸ் எல்லாம் இப்போ வெளியாகி மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சி அமைந்தாலும் ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள் வருவதை அவர் ஒவ்வொரு டைமும் சமாளிச்சுட்டு வருவது மட்டும் இல்லாமல் இனி அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புகள் எல்லாமே மக்களிடையே வரவேற்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம் இந்த கேஸில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தீர்ப்பு வந்து இனி இந்த தப்பு நடக்காத மாதிரி திரும்ப ஒரு இது வந்து இருக்காத மாதிரி ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ இந்த நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.